இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 4வது மற்றும் கடைசி T20 போட்டி வாண்டரர்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று இரவு 8:30 மணிக்கு தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இந்தியாவும் 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 2-1 என முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றும், இல்லை என்றால் தொடர் சமனில் முடியும் என்பதால் ஆட்டம் பரபரப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபியில் ஸ்டீவ் ஸ்மித்தின் விக்கெட்டை வீழ்த்த தன்னிடம் திட்டம் இருப்பதாக அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், IPL தொடரில் டெல்லி மற்றும் புனே ஆகிய அணிகளில் தான் அவருடன் இணைந்து விளையாடிய போது ஸ்டீவ் ஸ்மித் வலைப்பயிற்சியில் எவ்வாறு தயாராகிறார் என்பதை அருகில் இருந்து பார்த்திருப்பதாக அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். IPL தொடரில் ஸ்டீவ் ஸ்மித்துடன் இணைந்து விளையாடிய அனுபவம் நிச்சயமாக பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் அவரை வீழ்த்த கை கொடுக்கும் என்று நினைப்பதாகவும் அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் ப்ரோ கபடி லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி தோல்வியை தழுவியது. நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் UP யோதாஸ் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் UP யோதாஸ் அணி 40-34 என்ற புள்ளிக்கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் U மும்பா அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய U மும்பா அணி இறுதியில் 35-32 என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.